அசைக்க மட்டும் அசைத்து பார்த்தான் அசைத்து பார்த்தான் அசைக்க மட்டும் அசைத்து பார்த்தான் அசைத்து பார்த்தான் அடுவலவோ அசையலையே தூக்கு மட்டும் தூக்கி பார்த்தான் தூக்கி பார்த்தான் துரும்ப அசையலையே மட்டும் தூக்கி பார்த்தான் தூக்கி பார்த்தான் மட்டும் தூக்கி பார்த்தான் தூக்கி பார்த்தான் விரும்பலவோ அசையலையே அப்படி என்னடா ஈனாட்டு மகாராஜா வந்து ஆமாண்ணா அப்படியே வில்ல கை வச்சு தூக்கு 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 தூக்குற பாருங்க என்னாச்சு அப்படியே விழுத குப்பரை விழுந்து அப்படியே குட்டி முக்கோட வந்து ஓடிட்டான் அடப்பாவி கெடுத்து விட்டானே அப்படியே ஓடிட்டான் ஓடிய போயிட்டானா சோழ நட்சம் காலஜா பார்த்தான் என்ன செய்கிறார் சபா 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 இனிமே நாம ஒரு மட்டும் தான் இருக்கோம் என்ன குமார் போயிட்டான் ஆமா குமார் போயிட்டான் அப்படி போயிட்டானா ஆமா அடுத்தால இருக்கால அப்படி சொல்லாங்க சொல்லல சொல்லல சிவ சொல்லல அரசனும் போயிட்டான் அவனும் போயிட்டானா நாம வேற எங்க போயிட்டான மத்த வளைக்க முடியாம போயிருக்கான்டா நம்ம அரசன். நானும் முகேஷ் கூட சேர்ந்து அங்க போயிட்டான்னு பார்த்தேன். இல்ல 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 இவன் முகேஷ் வந்து ஏன் ரேஞ்சுக்கு வந்துட்டான்டா. முகேஷ் நம்ம அசைக்க முடியாது. இப்ப அசைக்க முடியாத என்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் தான். அதாவது நாம ஒரு நாள் இருக்கிறோம். என்னன்னா நாம இவள் வளைக்கல சீதைக்கு கல்யாணமே இல்ல. இல்ல சீதைக்கு கல்யாணமே இல்ல. அப்படியே கால்கரத்தை முதலினான் பிள்ளைங்களை தட்டுகின்றான். அப்படியே வேகமா ஓடியாரான். ஓடி வருகின்றான். வந்தான் பாருங்க. ஆமாண்ணா வலர்கள் பொருள் தட்டி விழுல அப்படியே குப்பரை விழுதான். அடபாவி கெடுத்து விட்டானே. எப்படி வந்து தெரியுமா? எப்படி என்ன வருகின்றான்? அங்கே முன்னாடி பல்லோடைந்து சொல்லமலி ஓடுகிறான். முன்னாடி பல்லோடைந்து சொல்லமலி ஓடுகிறான். அப்படி என்னடா அப்படியே சோழட்டு மகாராஜா ஆமாண்ணா அப்படியே முன்னாடி பல்லோடைந்து சொல்லாமலே ஓடிட்டான். சொல்லாம இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். அப்பதான் பார்த்தார். எப்படி விசாமத்துல பார்த்தார். என்ன செய்கிறார்? ராமா ஐயா நீ போய் விளைக்கிறாயா? ஆஹா லட்சுமணன் பார்த்தா. அண்ணா ஆணையிடுங்கள் அண்ணா. என்ன நான் சென்று பிள்ளை வளைக்கின்றேன். தம்பி இந்த பிள்ளை நான்ப்பா வளைக்கணும். ஆகட்டும் அண்ணா. உடனே சரி ராமர் அப்படியே திடீர்னு நடந்தார். அப்படியே திடீர்னு நடந்து வருகின்றார். எப்படி தெரியுமா? எப்படி நம்பறாரு? அப்படியே கால்களை உதறினார். புயங்களை தட்டுகிறார். ராமர் எப்படி தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்? அங்கே திரண்ட கொக்கு கூட்டத்திலே ரசாளி பாய்ந்தது போல் தானே கூட்டத்திலே வந்து பாய்ந்தது போல் வந்து பாய்ந்தது போல் கூட்டத்திலே எங்கே வந்து பாய்ந்தது போல் வந்து பாய்ந்தது போல் இடது கையால் வெள்ளெடுத்து ஊன்றினாரே என்பெருமாள் வளைத்து நார் போட்டாய் முடிந்திடுமா. அப்பொழுது என்னன்னா ராமர் விட தெரியுமா? ஆமண்ணா அப்படியே கொக்கு கூட்டத்திலே ஆமண்ணா ராசாளி பாய்ந்தது போலும். வெள்ளானை கூட்டத்திலே வேங்கெருந்து பாய்ந்தது போலும். யானை கூட்டத்திலே ஆகா சிங்கம் வந்து பாய்ந்த போலும். ஆமா ஆமா இடது கையால் விளையாட்டு ஓண்டுகின்றார். வளைத்து நார் போட்டார் பாருங்க. நார் போட்டுகின்றார். அந்த கணம் தாங்காமல் உள்ள அப்படியே ரெண்டு துண்டா டங்குன்னு பண்ணிடுது. அப்படியே டங்குன்னு முடிஞ்சு போச்சா? ராமர் என்ன எடுத்து வேகப்பட தெரியுமா? எப்படின்னு இருக்கு? தள்ளி தமையாதிருந்தவர்களாளி எடுத்தது நானதி வைத்தது நோக்கா கடுப்பினில் யாவர் அறிந்த நகையா எடுத்தது கண்டன இற்றது கேட்டன
ராமர் விழுத்து வேகம் வந்து எப்படின்னா இருக்கு? சொல்ல கடின வேகம் ரொம்ப கடினமா இருக்குதா? அப்படியே கண் இமைக்கு எடுத்து விளைத்தார். எடுத்தார், உடனே வளைத்தார். ராமர் போய் சரியண்ணா? வில் எடுத்துதான் பார்த்தாங்களே தவிர பார்த்தார்களே தவிர முறிஞ்ச சத்தம் தான் காயில கேட்டது. சத்தம் மட்டும் தான் காதுல கேக்குதா? அந்த கூட்டத்துல ஆமாண்ணா. யாரு வில் எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. யாருக்குமே தெரியலையா? ஏன்னா ஒரே ஆ, இறைச்சல் மட்டும் அப்படியே நிறையுது. அப்படியே கிண்ணு இறஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் கூடலாம் பார்த்தாங்க. என்ன செய்றாங்க? கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. யாரு யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியல. அந்த மாதிரி காதும் கேட்கல. ஆமா, ஒருத்தருக்கு கேட்கறே, தம்பி இத்தனை வயசு வரை காது எங்க கேட்கும்? வில் எடுத்தாலும் உனக்கு தெரியுமாப்பா? பில்ல வளைச்சிட்டாங்களா? ஆ, ஆ. எப்பவுமே வளைச்சாங்க? இப்ப அவனு கேட்கலையா? ஆ, தம்பி வில் அடிச்சாலும் உனக்கு தெரியுமாப்பா? மச்சக்காலே குடுக்கல. எப்ப இது செவுட்டில வந்திருக்கு? என்ன 42 வயசு ஆகுது, இருக்கலாம் காது அப்படி ஆயிட்டு. அது என்ன 42 வயசுல காது காலாம போயிட்டேனா? ஒரு 50 கேட்கணும் பாக்கி 2 வருஷம் கழிச்சு. ஆமா, 48 அடைச்சிட்டடா. தம்பி பசியில அடைச்சிட்டு. வில் அடிச்சாலும் உனக்கு தெரியுமாப்பா? இல்ல விளைச்சிட்டாங்களா? ஆ, இனி நான் இப்ப எங்க இருக்கேன்? நீ அடுப்புக்குள்ள இருக்க. அடுப்பு இல்லையா? எப்பவும் இருக்க மாதிரி இருந்தா அவனுக்கு எங்க இருப்பேன்னு தெரியும். மணி ஆமா, 12 ஆமா. தாண்டின உடனே மாப்பிளைக்கு எங்க இருக்கும்னு மறந்து போச்சு. ஆமா, எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான் ஐயா. இருந்தாலும் எங்களை மாதிரி மாற வர கொஞ்சம் முன்னாலும் மாறத்தான் செய்யும். ஒரு 6 மாசத்துக்கு என்ன? சர்வீஸ் கொஞ்சம் மாறும். ஆ, இல்லைன்னா இவ்வளவு நேரம் நீ எங்க இருக்கேன்னு 10 இடத்த என்கிட்ட சொல்லுவ. நிலைமை மாறி போச்ச மாப்பிள்ள. எல்லாம் ராமருடைய அருள்தான். ஐயா அருள்தான். ராமருடைய அருள் ஏற ஏற ஆ, அப்படியே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல யோகம் வந்துகிட்டு இருக்கு. வருது. சபாஷ். அப்படி பொழுது என்னண்ணா? அப்ப நான் பார்த்து ஒரு ஆள் சொன்னேன், என்னய்யா? எனக்கு தெரியல. யார் வளைச்சது? அது இருக்கிறதே பெரியவர். ஆமா, ஒரு பெரியவர் இருக்காரு. பக்கத்துல பச்சை வண்ணன். ஆமா, பச்சை கலர்ல ஒரு ஆள் இருக்காரு. பச்சை வண்ணன் இருக்காரு பாரு. ஆமா, இருக்காரு. அந்த ராமர் போய் என்ன வில்லு எடுத்த நான் பார்த்தேனே. அவரு வில்லு எடுக்கிற நானும் தான் பார்த்தேன். இப்ப ராமர் ராமரா வில்லு அடிச்சிருப்பாரு. ராமர் தான் வளைச்சிருப்பாரா? ஆமா. எப்பேற்பட்ட வீரங்களா நாம இங்க உட்கார்ந்து இருக்கோம். எப்படி? அந்த ராமர் எப்படி அவளை வளைச்சிருப்பாரு? ராமர் வந்து என்ன சொந்த பல விளைக்கிறப்பா. வளைக்கலையா? என்ன சொங்க தெரியுமா? என்னன்னா சொல்கின்றார்கள்? இந்த முன்வன் செய்த மந்திரமோ 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 வந்தனோட வல்லமையோ வல்லமையோ ஒளிவன் செய்த மந்திரமோ 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 முகுந்தனோட வல்லமையோ வல்லமையோ. டிவிக்காரங்களை பார்க்கறது டிவி எடுக்க கொஞ்சம் சிரிங்க. ஏன்னா உலகம் மாதிரி தெரியுது, கோவத்துல இருக்க மாதிரி இருக்காருங்க. சண்டைக்காரங்களை பார்த்த மாதிரி பார்க்காதீங்க. ஆமா, அவர் உலகம் பூரா பரப்பிட்டு இருக்காரு. லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப அந்த டிவி யாழினி டிவி வந்து லைவ்ல போட்டு இருக்காங்க. உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, யூடியூப் சேனல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க பக்கத்துல முறைச்சு பாக்குறாங்க. ஆமா, நல்லா சிரிச்சுக்கிட்டு பாருங்க. எங்க கோயிலுக்குள்ள நடக்கு. ஆமா, நீ பாருங்க எவ்வளவு சிறப்பா நடக்குன்னு பாருங்க. உலகம் நெல்லையப்பர் ராமர் கோயில் திருவிழா உலகம் பூரா மக்கள் நீ பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால சிரிங்க நல்லா. வில்ல பார்த்து சிரிக்கலாம், டிவியை பார்த்து சிரிங்க மேல. ஆமா, ஆமா. அப்படி சரிண்ணா. அப்ப நான் பார்த்தா எப்படி என்ன? அதாவது நான் பேசினா போது இனிமே ஒன்றாக போறது கிடையாது. அடிச்சு பொண்ணை கொண்டு போயிட்டான். அவன் கொண்டே போயிட்டான். அப்படியே வீரங்களா மனம் நொந்து போயிருக்காங்க. அப்படியே மனசு நொந்துட்டாங்களா? அப்படி என்ன? அப்ப நான் பார்த்தா அதாவது விஸ்வாமித்திரர் பார்த்தா என்ன செய்கிறார்? ஐயா ராமா, ஐயா உன்னை அழைத்து கொண்டு வந்து ஆமா என்ன காரியத்தை செய்யறான்னு சொல்றாயா? எப்பேற்பட்ட காரியத்தை செய்தாலும் சரிதான், செய்யக்கூடிய காரியமெல்லாம் வெற்றிதாயா? எல்லாமே வெற்றிகரமாகத்தான் நடக்கிறது. ஐயா ராமா, என்னையா? என்னால் ஜெயிக்க முடியாத தாடையை நீ கொன்றாய். தாடை என்று நீ வதம் செய்தாய். அந்த கண்ணீர் என்ன? கைவன்மை உன் கைவண்ணத்தை கண்டேன். இந்த நாட்களாக என்ன? கல்லாலே அகலிகை. ஆமாய்யா. அந்த அகலிகை சாபங்களெல்லாம் ஆமாம் திருப்பத்தோ நிறைவேற்றினாய். அருமையாக நிறைவேற்றினாய். அந்த கண்ணீர் கால்வன்மை கால்வனத்தை கண்டேன். இது யாருமே வளைக்க முடியாத வில்லனை வளைத்துக்கிறாய். இந்த சிவ தனுசை வளைத்திருக்கின்றாய். பெருமை ஐயா. ஆமாம், பெருமை எவ்வாறு பாராட்டுவது? எப்படி நான் சொல்வதையா? இல்ல சொல்லி சரி, விஸ்வம் அதிகமான சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஜனகரனுக்கு என்ன அலே கடலை விட அதிகமான சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்ன இந்த விழாலே ஆமா மகளுக்கு கல்யாணம் இல்லாம இருக்கான்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டோம், ரொம்ப சங்கடப்பட்டோம். சமலா இறங்க போகுது. ஆமா, இறங்க போகுது இது சொல்லி சரி என்ன? அப்படியே ஜனகரனுக்கு அதிகமான சந்தோஷம். அப்படி ரொம்ப சந்தோஷம். ஆனா கூடுதல் எல்லாருக்குமே நல்ல சந்தோஷம். ஆமா, எல்லாருக்கும் சந்தோஷம் தான். உங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? உங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? ஒருத்தருமே இங்க கவனிக்கல. இங்க பாரு, உங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தானே?
சந்தோஷமா? சந்தோஷம் தான். ஆ? சந்தோஷம் தானே எல்லாத்துக்கும்? எதுக்கு சந்தோஷம் சொல்லுங்க? கோயில் கடை நடக்கு பிறகு சந்தோஷமா தானே இருப்பாவன். ஆமா இல்லை, எதுக்கு சந்தோஷம்? கோயிலுக்குள்ள நடக்கிறதுனால சந்தோஷம். ஏன் தெரியுமா? எதுக்கு? ராமர் அழைச்சாச்சு. ஆமா. இப்படிலாம் சந்தோஷம் தானே. வாய்ஸ் வாய்ஸ். அந்த பாருங்க, அந்த கதையை கேட்டாலே கரெக்டா சந்தோஷம் இருக்கு. மற்றவங்க ஏதோ சொல்லி போட்டு ஆளோட ஓடணும் நம்மளும். ஆமா, கூட்டத்தோட கோவிந்தா பாடுவோம். ஏன்னா எல்லாரையும் சந்தோஷம். ஆ. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பெரிய கவலை. ஏ, யாரு அந்த ஒரே ஒரு ஆளு? யாரும் சொல்லுங்க பாப்போம். யாரா இருக்கும்? அந்த கூட்டத்துல ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பெரிய கவலை. அந்த கூட்டத்துல யாருக்கு கவலை? இங்கெல்லாம் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான்டா. அப்படியா? அந்த சபையில சரிண்ணே. சீதைக்கு தான் பெரிய கவலை. ஏ, சீதைக்கு என்னையா கவலை? கல்யாணம் முடிய போது சந்தோஷமா இருக்கலாம்ல. வாய்ஸ். இல்ல, பெரிய ராஜாக்கள் உங்களுடைய சபையில சரி. பெரிய பெரிய ராஜாக்கள் விளைவிச்சாங்களோ, வளைச்சிட்டாங்களோ? ஒரு காசிக்கு அழியாத என்ன கந்த பிறகுதான் வெளில வளைச்சிட்டானோ. உட்கார்ந்து இருந்தாலும் அந்த பண்டாரம் தான் வளைச்சுட்டானோ. பந்து வச்சு விளம்புறது. சரி. அந்த பாதை வழியாக ஆகா. அதிலே பச்சை வண்ணன். ஆமா, பச்சை வண்ணே அந்த ராமர் விளைச்சுதானா வளைச்சிட்டாருன்னா மனசு பிடிச்ச மாப்பிள்ளை போவாரு. ஆசைக்கு ஏத்த கணவர் ஆயிடுவாரு சொல்லி ஆமண்ணா தோழியாகிய நீலமாலையை பார்த்தா. என்ன செய்கின்றார்? எம்மா என் நீலமாலை எம்மா என்னம்மா விளக்கக்கூடிய அம்பல சந்தில போய் என்ன யாரு வில்ல வளைச்சாங்கன்னு பாத்துட்டு வாம்மா. எம்மா எம்மா நான் அங்க போக மாட்டேம்மா. அடி என்ன ஏண்டி போக மாட்டேன்? அங்க ஒரே ஆம்பளை ஆட்களும் இருக்காங்க, எனக்கு வெக்கமா இருக்கலாமா? நீ கூட்டத்துக்குலாம் போக வேண்டாம். அப்படியா? ஒரு ஓரமா போய் நின்னு என்ன யாரு வில்ல வளைச்சாங்கன்னு போய் பார்க்காமா. நான் போய் பார்த்துட்டு வரேன்பா. உடனே சரி அண்ணா. அப்படியே நீலமாலை ஆமாண்ணா அம்பல சந்திக்கு அப்படியே வருகிறா. அப்படியே வருகின்றாளா? ஒரு ஓரமான பார்க்கிறா. அப்படியே ஓரத்துல இருந்து பாக்குறா. சபைக்கு வரும்பொழுது என்னாச்சு? ராமரே வில் வளைச்சுக்கிறார். சரி, ராமர் தான் வளைத்திருக்கின்றார். இந்த செய்தியை காதுல கேட்ட உடனே அப்படியே என்ன அதிகமான சந்தோஷம். அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆகா சீரியம்மன் என்ன இந்த மனநல மனசு நினைச்சாலும் நினைச்சு பார்த்தாலும் அதோட மாப்பிள்ளை கிடைச்சுக்கிட்டாரே. அம்மா கிடைச்சுக்கிட்டாரே. நமக்கு ஒன்று வச்சிருக்கானே கரிச்சட்டி தலைய. எப்படி தெரியுமா? எப்படி எப்படி என்ன? அங்கே அல்ல நடை ஒரு நடையா, அல்ல நடை ஒரு நடையா, ஒரு நடையா, அதுக்கு ஒரு நடை நடந்து, அதுக்கு ஒரு நடை நடந்து, அண்ண நடை ஒரு நடையா, அண்ண நடை ஒரு நடையா, ஓடையா நடையா, அழுக்கி ஒரு நடை நடந்து, அழுக்கி ஒரு நடை நடந்து, புகை நல்ல மயில் போலே, புகை நல்ல மயில் போலே, வயல் போலே புகையரும் வருகிறாளே, புகையரும் வருகிறாளே, தொகை நல்ல மயில் போலே, தொகை நல்ல மயில் போலே, மயில் போலே, தொகையவள் வருகிறாளே, தொகையவள் வருகிறாளே. அப்பொழுது என்னண்ணா? அப்படியே நீலமாலை ஆமாண்ணா. கையை வீசி நடந்து வரா. அண்ணன் போல நடந்து கைய வீசி சின்னுக்கு 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 சின்னுக்குன்னு நடந்து வாரா. அப்படியே சீரியம்மன் ஆமாண்ணா. முடிவுன்னு கேக்குறா. ஓடி போய் கேக்குறாளா? எம்மா நீலமால என்ன விளையாடக்கூடிய அம்பல செஞ்சு போனியம்மா? போனேன் போனேன்பா. அடியே என்ன யாரடி வில்லு வளைச்சாங்க? அவர்தாம்மா வளைச்சாரு. எவரடி 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 எவரடி? வந்தடிக்கும் வேளையிலே பாதை வழி வந்ததொரு, பாதை வழி வந்ததொரு பச்சை வண்ணன் வளைத்தாரம்மா. தனனோ 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 எம்மா தனனோ தனனோ தனனோ. நீ நினைத்த ஆடவர் தான் நீலவண்ணன் வளைத்தாரம்மா, நீலவண்ணன் வளைத்தாரம்மா. நீலவிழி மங்கையரு தனனோ 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 எம்மா தனனோ தனனோ தனனோ. எம்மா இந்த
நம்ம பந்தடித்து விளையாடுகிற பொழுது எப்படி அந்த பாத வழியா வந்தாரே ஒரு பச்சை வண்ணன் ஆமாமா அவர் தாமா வளைச்சாரு அடியே என்ன அவரா வளைச்சாரு அவர் தான் வளைச்சாரு சரி என்ன சீரியம்மன் ஆமண்ணா அப்படியே கழுத்தை விட முத்து மாலை ஆமண்ணா மாலையை கழட்டி கலட்டி அப்படியே நீல மாலைக்கு பரிசாக கொடுத்தா அப்படியே பரிசு கொடுக்கின்றாள் அப்படியே தோழி என்ன சொக்கல்ட்ட மண்டல உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து அழகா சொக்கல் ஆடிக்கிட்டு இருக்கா அழகாக அப்படியே விளையாடி கொண்டிருக்கின்றாள் அப்புறம் ஜனகரன் கேக்குறா எப்படி கேட்கின்றார் ராமா ஐயா பில்ல விளைச்சாச்சு ஆமா சீரிய கல்யாணம் கட்டணும் சரி நீங்களே கல்யாணம் கட்டி கூட்டிட்டு போறீங்களா என்ன இல்ல ஊர்ல இருந்து அப்பா அம்மா வரணுமா ஐயா ஊர்ல இருந்து அப்பா அம்மா தம்பிமார்கள் மற்றும் அயோத்தியாபுரி 56 தேசத்து ஜனங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் திருமணத்தை நடத்த வேண்டும். அறிக்கை செய்யுங்க. ஆகட்டும் ஆகட்டும். லீகல் எழுதி என்னன்னா தூதனோட கையில கொடுக்குறேன். அப்படியே கையில கொடுத்தாச்சு. அப்படியே தூரவா ஐயா ஐயோச்சாரி போயிட்டாப்பா. நீ சீக்கிரம் போயிட்டு வாப்பா. ஐயோச்சாரி போயிட்டாரியா? எங்க இருக்கு ஐயோச்சாரி? யாருக்கு தெரியும்? உம்ம கூட வரேன். அவன் நீ போயிட்டு வா. எல்லா போக்குவரத்து செலவும் நம்ம அரசாங்க பத்து பொறுப்பு தான். ஆமா முகேஷ் கண்ண மாதிரி தவறாம போய் கவரெல்லாம் அங்க தந்துருவோம். இப்ப அண்ணன் தம்பி கவரே வைக்க மாட்டாங்க. நீ தராம இருப்போன்னு நினைச்சிடாத. முதல் கவர் எங்க கவர் தான். அப்படியா? ரூபாய் இருந்தானே இல்லட்டானே கவர் இருக்கும். கவர் மட்டும் வைப்பாங்களா? ஆமா. அப்படி சரி. அவரால் ஜனங்களாம் குடும்பத்தோட புறப்படாங்க. குடும்ப சகிதத்தோட கிளம்பி வருகின்றார்கள். ஏன்னா நம்ம கலந்தோம்னா நினைச்ச கதை நிச்சயமா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். சொல்லி சரி எப்படி தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்கள்? அங்கே யானையிலே சவளிகளும் 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 பல்லக்கிலே பரிசப்பணும் பரிசப்பணும் யானையிலே சவளிகளும் 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 பல்லக்கிலே பரிசப்பணும் பரிசப்பணும் நகர சின்னம் நகர சின்னம் நகர சின்னம் ஓசையது முழங்கி வர ஒட்டகமேல் நகர சின்னம் நகர சின்னம் நகர சின்னம் ஓசையது முழங்கி வர அப்பொழுது பார்த்தால் என்னன்னா அப்படியே யானையில சவளிகள் பல்லக்கில வரிசப்பணம் ஒட்டகம் நகர சின்னம் அப்படியே ஓசைகள் எல்லாம் கன 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 முழங்குது. அப்படியே வான வேடிக்கைகளும் ஆமாண்ணா ரெக்கார்டு செல்லும் அப்படியே முழங்கிட்டு இருக்கு. அப்படியே முழங்கி கொண்டே இருக்கிறது. அது என்னன்னா அப்பதான் பொருள் வராங்க பாருங்க. ஆமா வராங்க. அப்படியே முதல பக்கத்துல வராங்க. அப்படியே முதலாபுரி பக்கத்துல வந்துட்டாங்களா? அப்படியே வான வேடிக்கைகள் ஆமாண்ணா ரெக்கார்டு சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே காதுல கேட்ட உடனே ஜனகரன் பார்த்தான் என்ன செய்கின்றார்? ஆகா பெரிய சத்தமா கேட்டுட்டு இருக்க. ஆகா ஒரே இறைச்சலா கேட்க என்ன பெரிய ராஜாக்கள் இடத்துல ஆமா சின்ன சின்ன பாரல் வெளிச்சான்னு சொல்லி ஆமா யாரும் சண்டைக்கு தான் வந்துக்கிறாங்களா? ஒருவேளை போர் தொடுப்பதற்காக யாரும் மறுகின்றார்களா? பார்க்கும் பொழுது சரி என்ன ராமர் சொல்கிறார். என்ன சொல்கின்றார்? மாமா என்னையா வரக்கூடிய படத்தை பார்த்தா கொலை பண்ணீங்க. ஆமாய்யா. மாமா என்னையா? அது மாற்றான் படை கிடையாது மாமா. யாருடைய படை வருகிறது? மாப்பிள்ளை படை வந்து கொண்டிருக்கிறது. எதிரி படைகள் கிடையாது மாமா, எங்கள் படை வந்து கொண்டிருக்கிறது. ஆஹா நாம மகளை தகுந்த விட கிடைச்சு போச்சே. ஆமா அப்படியே சந்தோஷப்பட்டு என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே ஆக இது மேல சந்தம் கொடுத்தாலும் ஊருக்கு அழைச்சு சொல்லணும். அப்படிதான் உள்ள கூட்டிட்டு வருவாங்க சொல்லி சரி அப்படியே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா கூடி வராங்க. ஏகப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கூடி வருகின்றார்கள். எப்படி தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்கள்? அங்கே சோதினிடம் தெருமேடியிலே வீடியில் மரங்களே சாமி மோகம் காண வந்தார் வெகுமாரே போதலம் தன்னில் ஊர் மாதவம் செய்தவன் பொன்னியனும் வந்தான் என்றார் வெகுமாதி. கோடை தண்ணிலே தண்ணீர் ஓடை கண்ட மான் போலே ஓடிக்கொண்டே ஓடி வந்தார் வெகுமாரி. ஆடகலோக முதை ஈக்கல் வைத்து கொண்டது போல் ஐயனையே மொய்த்து கொண்டார் வெகுமாதி.
பெருத்த மலை போல் வெள்ளை வளைத்திரு சீரைக்காக வளர்த்தவன் நீயே என்றாள் வெகுமானே. தன் மகளுக்காகவில்லை ஏனோ வளைக்க சொன்னான். தன் மகளுக்காகவில்லை ஏனோ வளைக்க சொன்னான். தன் மனப்பு காணன் என்பார் வெகுமாதே. அப்படியே மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா கூடி வராங்க. ஏகப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து பார்க்கின்றார்கள். ஏண்டி என்ன ராமரோட அழக பாருடி, பாருங்கடி. நாமளும் ஆ, 1000 கண்ணுங்கிற வலையிலே ராமரை கட்டி இழுத்துறான்னு பார்த்தோம். கெட்டி இழுத்துறலான்னு பார்த்தமே. மழை முடியல. அம்மா சீதைய பாரு, ஆகா 2 கண்ணுங்கிற வயலாலே சரி ராமரை கட்டி இழுத்தாளே. எடுத்துட்டாளே. அவ அண்ணில உலகத்தை குடுத்து வச்சு பிறந்தவா. ஆமாடி நமக்கு ஒண்ணு வச்சிருக்கானே பொறிக்க சட்டி தலையன். சரி என்ன அப்படியே தோழிகள்லாம் பேசிட்டு வராங்க. அப்படி என்ன ஜனகரன் பார்த்தா என்ன செய்கின்றார்? சொல்றாங்க, ஏண்டி என்ன என்ன இவ்வளவுதான் இருந்தாலும் ஆமா பெரிய மகாராஜா பெரிய கல்லஞ்சக்காரடி. ஏ இவர் கஞ்சரடி 10 பைசா செலவு பண்ண மாட்டாரு. கஞ்சரடா கல்லஞ்சக்காரன் சொல்றாங்க. அப்படியா? ஏன் தெரியுமா? எதுக்கு? ராமருக்கு அழக பாருன்னு அழகை பார்த்த உடனே சீதையை கல்யாணம் கொடுக்காம கொடுக்காமல் பில்ல வளைச்சாதான் பொண்ணு அப்படியே போட்டியை ஏற்படுத்தார. போட்டி எல்லாம் ஏற்படுத்தி விட்டாங்க. அதான் கல்லஞ்சக்காரன் சொல்றாங்க. அதுக்கு தான் அப்படி சொல்றாங்களா? அப்படி என்னன்னா அப்புறம் பார்த்தார் எப்படி கோசலை கைகேச்சு சுமுதரை பார்த்தார். என்ன செய்கின்றார்? வீட்டுக்கு வாழ வரக்கூடிய மருமகளை நம்ம எப்பவும் போய் பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு வாழ வரப்படுற மருமகளை போய் பார்க்கணும். நல்லா கள்ளறா அழகா லட்சணமா இருந்தா நம்ம பையனுக்கு கட்டி வைக்கணும். எப்படி இல்லன்னா நம்ம பையனை கூட்டிக்கிட்டு ஊரை பார்த்து வந்துடணும். எம்மா காத்து ரொம்ப ஆட்டாதங்க, காத்து போடுவாங்க. அப்படியே மருமகளை என்ன எப்ப பாப்போம்னு நினைச்சா பாருங்க. ஆமண்ணா அப்படியே ராமரை வந்து பார்த்தார். ஸ்ரீராமரை பார்க்கின்றார். ராமரை பாருனே. என்னன்னா ஏ என் கண்ணே, என்ன ஏ என் கட்டி பொருள, ஏ என் கட்டி கணிக. எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி என்ன சொல்லுகின்றார்? ஐயா ஐயோட்டி ஆள வந்த ஹரிராம பெருமாளி பெருமாளி ஆரியவள் தானே முத்தமிட்டாள் 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 முத்தமிட்டாள். அயோத்தியால வந்த ஹரிராம பெருமாளே பெருமாளே அரியவள் தான் எடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டார். இந்தியவள் தான் எடுத்து இரு கண்ணம் முத்தமிட்டார். இரு கண்ணம் முத்தமிட்டார். ஏ என் கண்ணே, என்ன ஏ என் கட்டி பொருள, ஏன் கட்டி கணிய. ஐயோச்சு ஆள வந்த ஹரிராம பெருமாளே பெருமாளே என்ன வாரி எடுத்து வலகுல முத்தம் அடிக்கிறார். ஏந்தி எடுத்து இரு கண்ணம் முத்தமிடுகின்றார். அப்படியே ராமரை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆமாண்ணா வாழ வரக்கூடிய மருமகளை போய் பார்க்கணுமே ஆமா என்று சொல்லி சரியண்ணா அப்புறம் பார்த்தா எப்படி என்ன அப்படியே மருமகளை போய் பார்க்கணுமே ஆமா என்று சொல்லி சரி அப்படியே சீதையம்மனை வந்து பார்க்கிறார். அப்படியே சீதை வந்து பார்க்கின்றார். அப்படியே அம்மனுடைய அழகை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது சாதாரணமா சொல்ல முடியாது, லேசாக சொல்ல முடியாது. அழகு அழகு அப்பேற்பட்ட அழகு, யார சொல்ல முடியாத அழகு. சீதையம்மனுடைய அழகை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றாள்? அவள் செட்டிகளை வீடியிலே ஏற்றி விட்ட பொம்மை போலே பொம்மை போலே பார்ப்பாரோட அரண்மனையில் பார்த்தெடுத்த பசுமை போலே பசுமை போலே உள்ளரோட உலையதிலே உலையதிலே இடம் தட்டி பார்த்ததை போல் பார்த்தரோட உலையதிலே உலையதிலே அங்கம் தட்டி பார்த்ததை போல் இந்திரனை போலே எல்லோ அதும் புராளி தையலரும் புராளி தையலரும் கடை வீதியிலே சேர்த்து விட்ட உம்மை போலே பார்ப்பரோட அரண்மனையில் பார்த்தெடுத்த
பசுமை போலே எல்லரோட உளையதிலே கூட்டம் தட்டி பார்த்தது போல் கட்டாரோட உளையதிலே சத்தம் தட்டி பார்த்தது போல் சந்திரனை போல எல்லாம் தகும்புறாலே தையலரோ தகும்புறாலே தையலரோ அப்பொழுது என்னன்னா அவனோட அழகை பார்த்தா சாதாரணமா சொல்ல முடியாது, லேசாகவே சொல்ல முடியாது. மேலக்காரர்கள் உடனடியாக கோயிலுக்குள்ள மாறு உங்களை விழா கமிஷன் கேட்டுக் கொள்கிறார்கள். மேலக்காரர்கள் உடனடியாக கோவிலுக்குள்ள மாறி விழா கமிஷன் கேட்டுக் கொள்கிறார்கள். அப்படியே சீக்கிரம் அழகை பார்த்த உடனே கோசலை கைகை சுமதரை பார்த்தா என்ன செய்கின்றார்? ஏய மருமகளே, என்ன மாளிகை விளக்க வந்த மாஸ்டர்லாம் மருகனமே, அரண்மனையை விளக்க வந்த அன்னை சூடா லட்சுமியே சொல்லி என்ன வாரி எடுத்து வதகன முத்தமிடுகிறார். முத்தமிடுகின்றார். ஏண்டி எடுத்து என்ன இரு கண்ண முத்தமிட்டு கொடுக்கிறார். ஐயா மாமியாளா ஐயா வரப்போற மருமகளுக்கு இச்சின்னு முத்தம் கொடுக்கறாங்க. மாமியாதான்டா மருமகளுக்கு இச்சி இச்சி இச்சின்னு முத்தம் கொடுக்கா. எந்த மாமியா யா மருமகளுக்கு காணாது, யா மருமகளுக்கு காணாதுன்னு சொல்றாங்களோ? என்னன்னா அங்க கல்யாணம் முடிஞ்ச 3ஆம் பக்கமே 2 பேருக்கு சண்டை வந்து, அதெல்லாம் மறு நாளே வந்துரும். அதான் நம்ம வீட்டுல தான் வீட்டெல்லாம் வரும்போதே 2 பேருக்கு சண்டை வந்து. அப்படி அப்புறம் பார்த்தால் எப்படி அப்படியே மருமகளுக்கு அப்படியே முத்தமிட்டு கொண்டிருக்கிறான். அப்படி என்ன ஆனால் அப்படி இருக்க எப்படி என்ன அமைக்கப்படுது. ஆமா 100 ரூபாய் 100 லட்சமா முடிச்சாங்க. அப்படி என்ன அதே செல்வ சீமான் இறந்தார். யார் என்னது? அன்புகள் அண்ணாச்சி சரி சி பரமசிவன் ஆஹா பி ஜெயா அவர்கள். சரி அன்புகள் அண்ணாச்சி பரமசிவன் அவர்கள் ஆமாண்ணா நம் வில்லிசை கலைஞர். அப்படியா? நம்ம சங்கத்திலேயே ஒரு எக்கு தூணவங்க. ஆமா அவர் ஒரு தோணுதான். கண்டிப்பாக எல்லா கூடுதலங்களும் நாங்களாம் 350 பேர் இருக்கோம் ஒரே சங்கத்துல. அப்படியா? அதே செல்வச்சிமான் என்னண்ணா அண்ணாச்சி சி பரமசிவன் பி ஜெயா அவர்கள் சரிண்ணா மகன் மருமகள் சரி பி சிவா ஆமா எஸ் தங்கமாரி சரி பேரன் பேத்தி ஆமா சி சிவ சரி பரணிஸ் ஆமா சி சிவ ஆமா அக்ஷிதா சரி என்றால் என்ன அண்ணாளித்தன்மை எவ்வாறாக இருக்கிறார்கள்? எவ்வாறாக அவர்கள் கற்பூர் ரயில் ஏறி காரைகள் சென்றார்கள். காரைகள் சென்றார்கள். ராசன் வாரருந்து 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 கைதொழி வார் கோடி சேனம் கோடி சேனம் கைதொழி வார் கோடி சேனம் கோடி சேனம் தங்கரையில் ஏறி தனுஷ்கோடி சென்றாரனால் தருமதுரை வாரரென்று வாரரென்று சரணமிடம் கோடி சேனோ சரணமிடம் கோடி சேனோ அதே செல்வச்சிமான் என்னண்ணா அம்மிகள் அண்ணாச்சி சரி சி பரமசிவன் ஆமாண்ணா பி ஜெயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக சரி என்ன பி சிவா ஆகா எஸ் தங்கமாரி சரி பேரன் பேத்தி சி சிவ பரணிஸ் சரி சி சிவ அக்ஷிதா ஆகா 100 ரூபாய் லட்சமா முடிச்சாங்க. அப்படி என்ன குடும்பத்திலே கல்வி வளரணும் வளரணும் செல்வம் பெருகிட்டே இருக்கணும் பெருகிக்கிட்டே இருக்கணும் குடும்ப சகிதம் எல்லாம் ஆமாண்ணா ராமருடைய கிருபையினாலே அவர்கள் வாழ வேணும் வளர வேணும் அந்த மல்லர் முருகன் அலையும் போ அப்பதான் பார்த்தார்கள் என்னண்ணா கல்யாணத்தை ஏற்பாடு செய்யுங்க நடக்கட்டும் உடனே என்னண்ணா அப்படியே கல்யாணத்துக்கு வழி ஏற்பாடு நடந்துட்டு அப்படியே கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி தெரியுமா? எப்படி என்ன நடக்கிறது? அங்கே கல்யாண பேரிகை அளித்தார் சொல்லிய படியை முடித்தார். கல்யாண பேரிகை அடித்தார் சொல்லிய படியை முடித்தார். எல்லோரும் ஆனந்தம் பாடினார் எங்கெங்கே நின்று கூத்தாடினார். எல்லோரும் ஆனந்தம் பாடினார் எங்கெங்கோ நின்று கூத்தாடினார். அப்படியே திருக்கலாம் அப்படியே
அப்படியே பந்தல் போட்டாங்க. பந்தல் போட்டாங்க. வான வேடிக்கைகள் சரி என்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே முழங்கி கொண்டிருக்கிறது. கணக்கணக்கான முழங்குதே. ஆனால் அப்படி இருக்க எப்படி என்ன நமக்கு பொழுது 50 ரூபாயும் லட்சமா முடிச்சாங்க. அப்படி என்ன அதே செல்வ சீமான் இழந்தார். யாருன்னு அது நிலைய பிரதேசன்ல சரி என்ன கணக்க நடார் ஆகா வகைராவின் சார்பாக சரி என்ன 50 ரூபாயும் லட்சமா முடிச்சாங்க. அப்படி என்ன அதே செல்வ சீமான் என்ன நிலையபுரம் சரி கணக்க நடார் வகைரா என்றால் ஆமாம் அதனுடைய தன்மை எவ்வாறாக இருக்கிறார்கள். எவ்வாறாக அவர்கள் குங்கும பொட்டு வைத்து கோட்டு வழி தந்தாரானால் கோட்டு வழி தந்தாரானால் கொடி மேலே கொடி பழக்கும் கொடி பழக்கும் கொடி பழக்கும் ஓமானோட பேர் விளங்கும் பேர் விளங்கும் ஓமானோட பேர் விளங்கும் பேர் விளங்கும் கோட்டாறு எரி எல்லாம் கோட்டாறு சென்றாரானால் கோட்டாறு இரைச்சல் கேட்டு இரைச்சல் கேட்டு கோட்டாரும் கைதொழி கோட்டாரும் கைதொழி அதே செல்வச்சீமான் ஆஹா அன்னார் அவர்களும் சரிண்ணா அவருடைய குடும்ப சைடமெல்லாம் சகிதமெல்லாம் குடும்பத்திலே கல்வி வளரணும் வளர வேணும் வள்ளர் முருகன் ஆலயம் அப்படியே வான வேடிக்கைகள் ஆமாண்ணா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே முழங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே கண்ண கண்ண கண்ணு முழங்குது. அப்படியே சரி மரவள்ள பந்தல அலங்காரம் வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே சிறப்பு அலங்கரிக்கிறாங்க. மாப்பிள்ளை அலங்கரிச்சுக்கொண்டாங்க. சீக்கிரமா கூட்டுவாங்க. உடனே என்னண்ணா ராமருக்கு அப்படியே தங்க முடி தெளித்தார்கள். அப்படி அண்ணா அப்படியே தங்க முடி தெளித்து சரி பல்ட்டி வெல்ட்டி பல்ட்டி சட்டை பல்ட்டி ஆமாண்ணா தம்பி கழித்து கொண்டு சரி என்ன மரவள்ள உட்கார வச்சுக்காங்க. அப்படியே அமர வைத்திருக்கிறார்கள். பெண் அலங்கரிச்சுக்கொண்டாங்க. சீக்கிரமா கூட்டுவாங்க. அப்படியே சீடியம் எல்லாம் அலங்காரம் செய்றாங்க. அப்படியே அலங்கரிக்கிறார்களா கல்யாணத்து பொய் மூட்டி யாரு மாடா அது யாரு நம் தாயாக பார்வதி அம்மன் ஆ சக்தி பார்வைதான் பொய் மூட்டியா வந்துக்கிறா. அவங்களுக்கு அப்ப விலகுண்ட பட்டு சேலையா பார்த்து எடுக்கணுமே. வேற ஒரு அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு அக்கா தங்கச்சிக்கு ஆ உங்களுக்கு பிடிச்ச புடவை கிடைச்சுன்னு வச்சுக்கேன் சேலை கிடைச்சுக்கிட்டுன்னா நல்ல கலர்ல நல்ல பாடரா கிடைச்சுன்னா என்ன எங்க அண்ணன் கல்யாணம் எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் கல்யாணம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் அவன் முடிச்சு நல்லா இறுக்கி போடுவா. 3 முடிச்சுக்கு 30 முடிச்சுன்னு போடுவா. ஆனா சேலையில பாடுறது மட்டும் பிடிக்கல தெரியலன்னா தாலி கிழமை தலையை திருப்பிக்கிடுவா. இவன் கல்யாணத்துக்கு வந்தேன் பாரு. அதுக்கு முன்னாடி என்ன பார்வையம்மன் தான் ஆமாண்ணா பொய் மூட்டியா வந்துக்கிறா. வந்திருக்கின்றாளா அம்மா அழைச்சிடுவாங்க. சீக்கிரமா கூட்டுவாங்க. அழகாக தலையை சீமளித்தார்கள். அப்படி என்ன உச்சிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் ஆமாண்ணா தனி தங்கமா அலங்கரித்தார்கள். தங்கமாக அலங்கரிக்கின்றார்கள். எப்படி தெரியுமா எப்படி என்ன அலங்கரிக்கின்றார். அவளுக்கு சடையிலே சடை பிள்ளை சடை நாகம் சடை குச்சி ராக்கோழி நலம்பே உச்சி பேரை நெற்றி பேரை மூக்கிலே முகுத்தி ஒத்து நல்ல வைரத்தாலே காது நல்ல தோடு வயிறு மாட்டி தொங்கல் செவட்டு தட்டோரட்டு தட்டு பணப்ப தட்டு பூடி முறிவு பச்சைகள் தோளுக்கு ஒக்கே மெட்டு ஒக்கேட்டு சரட்டியல் சுத்தூரு காரை வங்கி காசு நல்ல மாலை